மார்னிங் எந்திரிச்சோடனே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெஜிடபிள்ஸ் இல்லை. ஓகே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதே, அதை சாம்பார் வச்சுக்கலாம். ஓகே வேற ஏதாவது காய் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம், ஏதாவது காய் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். நல்ல வேலை கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து இருந்துச்சு. அந்த கத்திரிக்காயும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல இருந்துச்சு. நம்ம ஃப்ரை பண்றதுக்கு இந்த சைஸ் இருந்தாலே போதும். ஓகே கத்திரிக்காய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு அந்த டே கலவா கத்திரிக்காய் இருந்துச்சு. ஈவினிங் போல அப்புறம் மார்க்கெட்ல போய் நம்மளுக்கு காய் வேணும்னா வாங்கிக்கலாம். எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்லயே நம்மளுக்கு காய் கிடைக்குது அப்படிங்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம வச்ச செடியில நம்ம ஒரு சின்ன காய் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கும். அதுவும் மார்னிங் டைம் காலையில எந்திரிச்சோடனே செடிக்கிட்ட போய் காய் இருக்கிறது இதெல்லாம் எடுத்து அறுவடை பண்றோம் அப்படிங்கிற ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், நம்மளுக்கு ஹாப்பியாவும் இருக்கும். கத்திரிக்காய் செடியில லைட்டா பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளா காய்ப்பெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துட்டு கருவேப்பிலையும் முடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை செடியும் நிறைய அடர்த்தியா வளர்ந்துருக்கு. பட் ஆனா கீழே வந்து பூச்சி விழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அதையும் இந்த சம்மர் டைம்ல வெட்டி தண்ணி விட்டோம்னா இப்ப புதுசா நல்லாவே துளிர் விட ஆரம்பிச்சிரும். இந்த சமையலுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ அளவான கருவேப்பிலையும் புடுங்கிட்டு வந்துட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கலயே அவ்வளோ ஒரு ஹாப்பி. எதுவுமே போடாம நம்ம வீட்டுல சாதாரணமா வந்த செடியில இவ்வளோ கத்திரிக்காய் கருவேப்பிலை இன்னும் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. பாவக்காய் பீக்கங்காய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லா எடுத்தாச்சு. இதெல்லாம் பார்க்கல ரொம்பவே ஹாப்பியாவும் மார்னிங் டைம் ரொம்பவே ரிலாக்ஸிங்காவும் இருக்கும். நம்ம வீட்டுல ஏதோ ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே இந்த சம்மர் டைம்ல இன்னும் விதைங்கள்லாம் என்னென்ன போடலாம் அப்படிங்கறத அப்டேட் பண்றேன். ஓகே சொல்லிட்டு மார்னிங் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சு. அதையும் பார்க்கலான்ட்டு நான் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த ஒர்க் தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு சர்வே பண்றதுக்கு எல்லா விதமான ஒரு கைத்தொழில் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்ம அதை தொழிலா ஆக்காட்டியும் நம்ம வீட்டுல நம்ம பண்றதுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.